கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எரேமியா 30:17. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லும் ஒரு நம்பிக்கையான வார்த்தை இது. தெய்வீக சுகமானது தேவன் நமக்கு தந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். இது சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் இருக்கலாம். கர்த்தர் நமக்கு கொடுத்த முதல் ஆசீர்வாதமே நாம் இந்த பூமியிலே பழுகி பெருக வேண்டும் என்பதே. அதாவது தெய்வீக சுகமும் ஆரோக்கியமுமே ஒரு மனிதனை பழுகி பெருக செய்யும். அப்படியானால் நாம் தெய்வீக சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆனால் சத்துருவோ நோய்களையும் பலவீனங்களையும் நமக்கு கொடுத்து நம் வாழ்க்கையிலிருந்து தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் திருட பார்க்கிறான். ஏனென்றால் பிசாசு ஒரு திருடன். ஆகையால் சாத்தான் கொண்டு வருகிற சரீர வியாதியையும் பலவீனத்தையும் இயேசு கிறிஸ்து தாமே கல்வாரி சிலுவையிலே சுமந்து கொண்டு அதற்கு பதிலாக சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். ஆகவே அவர் சுமந்து தீர்த்த ஒன்றை இனி நாம் சுமக்க வேண்டிய அவசியமில்லை. எனவேதான் ஏசாயா 53:4-5 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்றும், எரேமியா 33:6 நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை வெளிப்படுத்துவேன் என்றும், யாத்ராகமம் 15:26 நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றும், யாத்ராகமம் 23:25 வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்றும், சங்கீதம் 91:10 வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்றும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்படியாக தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்லாம் நாம் கிறிஸ்துவுக்குள் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கும் போது, பொய்யனும் பொய்க்கு பிதாவுமான பிசாசானவன் தந்திரமாய் நம்மை வஞ்சித்து தெய்வீக சுகத்தை நாம் அனுபவிக்க விடாதவாறு அவ்விசுவாசத்தையும் பயத்தையும் நமக்கு கொடுத்து தேவனுடைய அன்பிலிருந்து நம்மை விலக்கி போட முயற்சிப்பான். ஆனாலும் வியாதியோ பலவீனமோ ஒரு நாளும் நம்மை தேவனுடைய அன்பிலிருந்து பிரித்து விட முடியாது. ஆகவே நாம் விழிப்போடும் ஜாக்கிரதையோடும் தேவ பயத்தோடும் தேவ கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். என அன்பானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நம் சரீரத்திலே தீர்க்க முடியாத சரீர பாடுகளோடும் வியாதி பலவீனத்தோடும் நம்முடைய ஆத்துமாவிலே ஆரோக்கியம் இல்லாமல் நாம் இருப்போமானால், தேவன் தாமே நமக்கு தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து நம் காயங்களை ஆற்றி நமக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை தந்து நம்மை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். ஆமேன்.